ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு கிராஃப்ட் தான் மேக் பண்ண போகிறோம். அது என்னன்னா, அந்த ஃப்ரண்ட் பேஜ்லாம் இருக்குல்ல அசைன்மெண்ட்டுக்கு, அந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து ஒரே சீரீஸாக அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரே வீடியோவில் நிறைய ஃப்ரண்ட் பேஜ் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களா. ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து 3 A4 ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஹாஃப் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து டோட்டலாக 6 ஃப்ரண்ட் பேஜ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பிளாக் பென்னு, ஸ்கெச்சஸ், மார்கர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியாக்காக ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டா போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு மட்டும் போட்டு எடுத்துக்கணும். அதாவது ஒரு சைடுனா ஒரு சைடு கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ரேண்டமா ட்ரா பண்ணிக்கணும். இந்த பிளாக் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலா பிங்க் கலர் ஸ்கெட்ச் இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பிங்க் கலர் ட்ரா பண்ணி வச்சதுல அது ஃபுல்லுமே இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறேன். பிளாக் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்டர் மாதிரி இந்த இது ஃபுல்லுமே கொடுத்து எடுத்துக்கிறேன். இதுல என்னன்னா, இந்த டிசைன் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்த டிசைன். அது வந்து நான் இப்படி அக்யூரேட்டா இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இதுல வந்து இந்த பிங்க் கலர் போர்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுல வந்து கிரீன் கலர் மாதிரி வேற டிசைன் மாதிரி கொடுப்பேன். கிரீன் கலர் வந்து கொஞ்சம் சரியா எழுதலையா, அதனால வந்து அந்த கிரீன் கலர் போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி டிரா பண்ணிட்டேன். இதுல வந்து இன்னொரு ஹாஃப் போர்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி ரெண்டு லைன் மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நேமு, கிளாஸ், சப்ஜெக்ட் அதெல்லாம் மட்டும் எழுதிக்கிட்டேன். இதுல வந்து இதுக்கு மேல கையை வச்சு எதையும் கெடுத்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஐடியாக்காக இன்னொரு A4 ஷீட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதுல வந்து பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். ரேண்டமா இதுல வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வயலட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரேண்டமாக பெரிய லீஃப், சின்ன லீஃப் இந்த மாதிரி மாற்றி ட்ரா பண்ணிக்கோங்க. என்ன வரைஞ்சாலும் சரி, என்ன கிராஃப்ட் செஞ்சாலும் சரி, இந்த ஃப்ளவர், லீஃப் இதெல்லாம் இல்லைன்னா நல்லாவே இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹாஃப் போர்ஷன் வரைஞ்சாச்சா, இன்னொரு ஹாஃப் போர்ஷனுக்கு மார்க்கர் யூஸ் பண்ணி பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன், பார்டர் மாதிரி. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஐடியா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஐடியாவுக்கு இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கிரீன் கலர் மார்க்கர் வந்து சரியாக எழுதலன்னு சொன்னால அது இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால தான் அதை வந்து நான் யூஸ் பண்ணல முன்னாடி. இது தனியாக இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ட்ரா பண்ணும்போது ஒன்றும் தெரிஞ்சுக்காது. 2 லைன் கொடுத்தா அது நல்லா வந்துருமா, அதனால தான் இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன லைனாக குட்டி குட்டியாக கொடுத்து எடுத்துக்கிறேன். இது கூட அவுட்லைன் மாதிரி. இதே மாதிரி உள் பக்கம் ஃபுல்லுமே இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக விட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஜெல் பென் கிடையாது, இந்த லெட் பென் இருக்கும்ல அது என்னடனா பூரா கையெல்லாம் மையா ஒட்டிக்குச்சு. அங்கங்கே பிளாக்காக அங்கங்கே டாட்டாக ஒட்டி இருந்துச்சு எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரேண்டமாக சின்ன சின்ன டாட்டாக கொடுத்ததுக்கப்புறம் நேமு, கிளாஸ் மட்டும் எழுதிக்கிறேன். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பிங்க் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன், நேமு, கிளாஸ் இருக்கிற இடத்துல மட்டும். ஸோ இப்போ வந்து லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம், அதில் வந்து பேர் எழுதுற மாதிரி தான் இப்போ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் ஐடியாக்காக இப்போ வந்து இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கலாம். அதில் வந்து பிங்க் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி ரவுண்டாக இந்த மாதிரி ரேண்டமாக கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்த சைடில் ட்ரா பண்ணாலும் அதே மாதிரி டாப்பில் அந்த சைடில் வந்து கிரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த பலூன்லாம் பறக்கும்ல அந்த மாதிரி தான் இப்போ வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் இந்த பிங்க் சைடு இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிரீன் சைட்லேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் லைன்ஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒரு பார்டர் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபோர்த் ஐடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபிஃப்த் ஐடியாவுக்கு இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கார்ட்டூன் கிளவுட் இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து குட்டி குட்டியாக இல்லை, கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறேன். இதுவுமே அப்படிதான் ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள ஸ்கெட்ச் பண்றது எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும் அதை. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பார்டரா கொடுத்து கிளவுட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி கொடுத்து இதையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன் பார்டர் மாதிரி. நான் இந்த இப்போ மேக் பண்ணது இந்த 6 ஃப்ரண்ட் பேஜ்லயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, அமைதியா. எனக்கு மோஸ்ட்லி கிளவுட்னா ரொம்ப பிடிக்குமா, அதனாலயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நேம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாத்தையும் எழுதி ஃபிஃப்த் ஐடியாவையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஐடியாக்காக இன்னொரு A4 ஷீட் எடுத்து அதில் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன போ மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு ட்ரா பண்ணிக்கணும். இப்போ வந்து வயலட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அடுத்த போர்ஷனையும் போ மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லுமே இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நேமு, கிளாஸ் மட்டும் எழுதி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 6th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 6ல் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.